சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சாவித்திரி கண்ணத்துல ராஜாங்கம் இழுத்து ஒரு அற விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ராம் பார்த்தா ஒரு முடிவோட தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளு ராஜாங்க எப்படி செய்தியாளர்கள்கிட்ட இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஆளை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும். அப்படி இல்லையா இந்த ஆளு வாயாலேயே இவளை டாக்டருக்கு படிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதுகெல்லாம் ஒரு திட்டத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சரி மதினி, நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி கேட்கவும், நாளைக்கு என்ன கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், சரி இப்ப நாளைக்கு போயிட்டு நான் நல்லா கடையில போய் ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நாளைக்கு வீட்டில் சும்மா தடபுடலா ஒரு அசைவமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சாவித்திரி சொல்லவும், என்ன தேச்சி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா, நம்ம வீட்டில் வழக்கப்படி வாரத்துக்கு ஒரு தடவை தான் அசைவம் இருக்கும், மற்ற நாள்லாம் சைவம் தானே இருக்கும், அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவும் நம்ம வீட்டில் இதுவரை அசைவம் சமைச்சதே கிடையாது, நம்ம வழக்கத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நானே போய் கருப்பு கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி அந்த பூர்ணியையும் மலரையும் சமைக்க சொல்றேன். நாளைக்கு நம்ம வீட்டுல அசைவ சாப்பாடு தான். எங்க அண்ணன் அப்ப என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை நம்ம நாளைக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முடிவா இருக்குங்க. மறுநாள் காலையிலே ஆயிருது. இங்க சாவித்திரி பார்த்தா கருப்பை கூப்பிட்டு, ஏ கருப்பு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடையில் போய் எலாட்டு கறியாகவும் நாட்டுக்கோழியாகவும் வாங்கிட்டு வா, நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிக்கணும், நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி சொல்லவும், அப்போதான் கருப்பு சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் எப்பயும் அசைவம் சமைக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லும்போது, எப்பயும் சமைக்க மாட்டோன்னா இன்னைக்கு சமைக்கக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் எதுவும் இருக்கா, அதெல்லாம் மாற்றிக்கலாம், நீ போய் வாங்கிட்டு வா, நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மிரட்டி விடவும், இங்கே கருப்பும் பார்த்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு. இங்கே கிச்சனில் பார்த்தா பூர்ணிக்கிட்டையும் மலருக்கிட்டையும் சாவித்திரி, இன்னைக்கு இதைத்தான் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லும் போது அதான் மலரும் பூர்ணியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்னக்கா இன்னைக்கு நம்ம வீட்டில் சைவம் தானே, அசைவம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இவங்க சமைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், தெரியல மலரு, வா நம்ம சமைச்சிருவோம், இல்லைன்னா இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம சமைச்சு வச்சிருவோம், அப்புறம் நம்ம மாமாவுக்கு வேணா வேற ஏதாவது சமைப்பா அப்படின்னு சொல்லி பூர்ணி பார்த்தா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுறாங்க. அப்புறம் கிச்சனுக்கு பார்த்தா இங்க மோகனாவும் வராங்க. என்ன பூர்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அவர் சாப்பிட இப்ப வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கேல, என்ன பூர்ணி அசைவம் வாட வருது, என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல அசைவமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்கையில, ஆமா அத்தை, அந்த சாவித்திரி அம்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி அசைவம் சமைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மலரு சொல்லிக்கிட்டு இருக்கேல, என்ன மலரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்கவும், இல்லத்த அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சமைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பூர்ணியும் மலரும் பார்த்தா மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா ராஜாங்க வராரு. மோகனா சாப்பாடு எடுத்துகிட்டு எனக்கு நேரம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க கூப்பிடவும், இங்கே பார்த்தா மோகனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு ஏதாவது சமைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கேல, இல்லைம்மா நான் இப்போ தான் சமைக்க போகிறேன், இன்ன வரைக்கும் இது சமைச்சிக்கிட்டு இருந்தோம், ஐயாவுக்கு இனிமேல் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லும்போது, சரி நான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகனா இங்கே வந்து ராஜாங்கத்துக்கிட்ட தயங்கி நிற்கவும், என்ன மோகனா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பாடு எடுத்து எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு மீட்டிங் வேற இருக்கு, நீ என்ன இப்படி என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இல்லைங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் அசைவோம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லும்போது இங்கே ராஜாங்க பார்த்தா கோவம் வந்துடுது. செவ்வாய்க்கிழமை நீயே சொல்ற, அசைவம் வேற சொல்ற, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இல்லைங்க சாவித்திரி தான் இன்னைக்கு அசைவம் சமைக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லுவோம், சாவித்திரி சமைக்க சொல்லிச்சா, நம்ம வீட்டில் எப்பயும் வழக்கத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் அசைவம் இருக்கும், மற்ற நாள்னா சைவம் தானே, அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுமா எப்படி அசைவம் சமைக்க போச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கோவப்பட்டு கத்தவும், சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாப்பாடு தட்டை எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கோ. இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தா நல்லா ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கு சாவித்திரி, என்னன்னே எதுக்கு சாப்பாடெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், என்னாச்சு எனக்கா, என்ன ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கு, அப்படிதான் நடுராத்திரி படத்துக்கு போயிருக்கீங்க, ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, என்ன நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு, இதை மதிச்சு இந்த வீட்டுல இருக்கிறான் தான் இருக்கலாம், இல்லாட்டி இப்பயே வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கோப்படவும், இப்படி 1-2 மாத்தி பண்ண எங்க மேலேயே இவ்வளவு கோவம் வருதே உனக்கு, ஆனா நீ மீடியா கிட்ட என்ன சொன்ன, உன் சின்ன மருமகளை டாக்டருக்கு படிக்க வைப்பேன்னு சொன்ன, அப்ப அவளுக்கு மட்டும் ஒரு நியாயம், இந்த வீட்டுல இருக்கிற எங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா, உன் பேச்சை நம்பி தானே என் பிள்ளைகளை 8வது 9வதோட படிப்பு நிப்பாட்டினேன், ஆனா என் பிள்ளைகளுக்கு இல்லாத கரிசனம் அது எப்படி உன் சின்ன மருமகளுக்கு வந்துச்சு, அவன் மட்டும் 12ஆம் கிளாஸ் பரிச்செழுத போகலாம், அவன் மட்டும் டாக்டருக்கு படிக்கலாம், இப்படி இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற வழக்கத்தை எல்லாத்தையுமே அவ மாத்தலாம், ஆனா நாங்க ஏதாவது ஒண்ணு மாத்தி பண்ணிட்டா உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருமா, நேத்து அவ 12ஆம் கிளாஸ் பரிச்செழுத போன விஷயம் தெரிஞ்சே அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தியா, அம்மா கிட்ட மட்டும் ஏதோ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனியே, அவளுக்கு என்னது நீ தண்டனை கொடுத்த,
இப்ப எங்களுக்கு ஒரு நடைமுறை, அப்ப அவளுக்கு ஒரு நடைமுறையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பேசவும், இங்க பாரு சாவித்திரி, நான் செய்தியாளர்கிட்ட சொன்னதெல்லாம் ஊருக்காக மட்டும்தான். நான் எனக்காகவோ என் மனசுக்குள்ளேயோ யாரையும் டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது பார்த்தது கூட கிடையாது. அப்படி யாராவது டாக்டருக்கு படிக்கணும் விருப்பப்பட்டு இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்லை, இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அப்பதான் பார்த்தா சாவித்திரிக்கு ஈஸ்வரிக்கு மனசு குழு குழுன்னு ஆகுது. அப்படி போடு, இந்த வார்த்தையை கேட்கத்தானே இம்புட்டு நாடகம் போட்டோம். சரிண்ணே, இனிமேல் நீயே சொல்லிட்டேல, இனிமேல் நாங்களாம் இந்த வீட்டு வழக்கத்தை எதையும் மாற்ற மாட்டோம், எங்களுக்கு இது ஒன்று போதுனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லிடுது.